7 பார்த்துடலாம். கொஷின் ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின், மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள்? யானை தந்தமும் மயில் தோகையும். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். நல்லா நம்ம மனசில் தெரிஞ்ச ஒரு கொஷின் இது. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். தமிழ்நாட்டில் முதன்முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதிரின் வெற்றி. பொறுத்துக. ஞான கண்ணாடி சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம். குற்றி தொல்காப்பியம். பரமார்த்த குருகதை நகைச்சுவை கதை நூல். மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய குடிமக்கள் காப்பியம். நட்சத்திர குழந்தைகள் பி.எஸ். ராமையா. கணையாளியின் கனவு கல்கி. பிரபந்த் கானம் மௌனி. கொலுபொம்மை நா. பிச்சமூர்த்தி. மோகனா என்னும் பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்கு எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? 7 வயதில். இதெல்லாமே 10th புக்கில் இருக்குது. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. ரிப்பீட்டட். காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2ஆம் பகுதி. தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்பட்டவர் உமறு புலவர். 8 தொகை நூல்களுள் ஓங்கு என்று அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலை அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி. மடந்தை பருவத்தின் வயது 14 to 19. களம்பக உறுப்புகள் 18. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பாசவர்னா நெய்வர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கூற்று 1 கூற்று 2. கம்பம் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்க காலத்தில் வாழ்ந்த புலவர். கூற்று 2மே சரி. கூலவாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? ஒற்றைப்படை எண்கள் 13579. அறிவர் கிளிய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுவள் பிடாரி. கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் கலித்தொகை. பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்று எந்த நூலை குறிப்பிடுகிறது? நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல்களில் அமைந்துள்ள மோனை சொற்கள் மனிதரெல்லாம் மனோபாவம். வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். ஓமையால். ஓமை கண்ண பொய்யழுகை தான். பொய்யழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர். கீழ்கண்டவற்றில் ஓமைக்கு பொருத்தமான விடை உடலும் உயிரும் போல ஒற்றுமை. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கடகத்தை வேறு பெயர்கள் யாவை? ஐம்பெருங்குழு என்பன சொடர்கள் உறுத்தும் தொகை சொற்கள். கீழ்கண்டவற்றுள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா கன்ஃபியூஸ் ஆகிற கொஷின் இது. கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. மூடு பனி. நாற்காலி என்பது எவ்வகை பொருட்பெயர்? எவ்வகை பெயர் பொருட்பெயர். வா என்னும் வேர்ச்சொலின் வினையாளனின் பெயர் வந்தவர். ஓடு என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயர் ஓடுதல். நொந்தானோட வேர்ச்சொல் நோ. ஏன்னா நோனா துன்பம் நமக்கு தெரியும்ல, அதனால. வேர்ச்சொல் கொண்டிலன்னா கொல். கொண்டிலன்னா கொல். தேயோட கரெக்டான ஒரு மொழி பொருள் கடவுள். இளமை பெயர் யானை கன்று. மரபு பிழை நீக்கி எழுதுக. ஆக்சுவலி ஒன்று சொல்லணும். இந்த மரபு பிழை சமச்சீர் புக்ஸில் 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் நினைக்கிறேன். எஸ், சூப்பராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னது, தமிழ் சொல், அயற்சொல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, படிக்கலாம். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. அடிமலர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பலாமூச்சு. பலாமூசு. அழுக்காருடையான் எதிர்ச்சொல் பொறாமை எற்றவன். உயர்திணை என்மகனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவர் பிறவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம்.
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். குறிஞ்சிக்கு வந்து முருகன், முல்லைக்கு திருமால், மருதம்க்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன். தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ தும்பைப்பூ. இந்திய நூலகரின் தந்தை அரங்கநாதன். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்குள்ளது? கன்னிமரா நூலகம். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறை? 5ஆம் திருமுறை. ஏழைகளின் கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபடுவது மொழிப்பற்றை. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணமாகும். கால்நடைகளுக்கு ஊறு நேர வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் பட்டி. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம். அம்பேத்கர். தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதன். இந்தியாவின் முதலில் தொழிலக சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் திருவிக. ஏன்னா இவர் சிங்காரவேலர் கூட வந்து இருந்திருப்பார் அந்த தொழிற்சங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஐஎன்எம் தமிழ் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா தெரியும். இதழ்களை குவிப்பதினால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ, ஓ, 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 ஔ. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவிப்பதை யாருடைய படைப்புகள்? நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என்று பாடியவர் திருமூலர். கல்மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்கள் தொகுப்பு என புகழப்படும் நூல் இரட்சணை யாத்திரிகம். களைப்பினீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். எவரே புண்பட துலகிர் புகழுடன் படைந்தார்? பாடலடிகள் இடம்பெற்ற மனோன்மணியம். கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3. சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்கள் 5027. இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். பண்பெனப்படுவது பாடறிந்து. இந்த பாடல் வரிகள் கலித்தொகை நமக்கு நல்லாவே தெரியும். மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படும் கவிஞர் பாரதியார். கம்பராமாயணத்தில் துன்புல தெனின் அன்றோ சுகமுள்ளது என கூறியவர் ராமன். கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்கள் உத்தரவேதம், திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமை. பழமொழியும் நேரமின்றி உழைப்புது. நல்லா இருக்குல்ல. பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பழமொழி அமைந்த சரியான தொடர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வோம். தன்வினை. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி. எவ்வகை? கட்டளை. போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றுள்ளதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை? அயர்கூற்று வாக்கியம். விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? எழுத்தருவுதல். சரியான சொற்றொடை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அகரவரிசை. அரசன், ஆமனுக்கு கொம்பு, பல்லாண்டு, முத்து. அகரவரிசை. இது வந்து சாவரிசை கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு. ஒலிப்பு முறையை அறிந்து சரியான பொருளை தருக. ஊன் என்றால் உணவு, ஊன் என்றால் இறைச்சி. இந்த நா பெரிய நா சின்ன நா. உலை என்பதன் பொருள் பிடரிமயிர். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை. ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு. இடர் அப்படின்னா இன்பம், எதிர்ச்சொல். இடர் அப்படின்னா துன்பம், அதோட ஆப்போசிட் வேர்டு இன்பம். பாசி இலைனை எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் இலை. பைங்கோல் எப்படி குடிக்கலாம்? பசுமை கூட்டல் கூழ். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்பட்டவர் பிச்சமூர்த்தி. அவ்வளோதான். 100 questions கம்ப்ளீட்டட். இந்த வீடியோ 10 minutesக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வேறு லெவல். சூப்பருங்க.